மக்கள் டிவி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 1வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் 17வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கின்ற விஷயங்கள் மற்றும் ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இந்த அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரிந்து கொண்டு இன்றைய நாளை துவங்கலாங்க. இன்று காலை 7 மணி, அதாவது 7 மணி 45 முதல் 8 மணி 45 வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நேரங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கலாங்க. யாருக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் பார்க்கும்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. அதாவது கிருத்திகையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் துவங்கக்கூடாது. இன்று இறைவனை மட்டும் பிரார்த்திப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. இன்று என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படி மற்றும் இன்று சந்திரன் எங்கே போயிட்டுருக்காருன்றதை நம்ம பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் அதாவது மீனத்தில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா ராகு பகவான், கன்னியில் கேது பகவான், சனி பகவான் வந்து கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கடகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ தொடர்ந்து இது வரைக்கும் இருந்த அந்த சூரிய பகவான் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். புதன் பகவான் மட்டும் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது குரு பகவானும் மற்றும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் உள்ள அதாவது சந்திரன் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு கடம்படாக இருப்பீங்க, இருந்தாலும் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு தான் நீங்கங்க. சரிங்க, இன்றைக்கி எப்படி இருக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம்லாம் இல்லை. இன்றைய தினத்தில் வந்து புதிய புதிய காரியங்கள் நீங்கள் முயற்சிக்கலாம். அதாவது நேற்று 2 நாளாக வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்ததுனால என்ன பண்ணுவீங்க, எல்லாமே ஒத்தி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குறுகிய தூர பயணங்கள்லாம் இன்றைக்கி மேற்கொள்வீங்க. அந்த குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் 2 பேரும் சேர்ந்தாப்புல ஒரு நல்ல ஒரு முடிவினை வீட்டிற்கு தேவையான விஷயத்திற்கு வந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொள்முதல் செய்த இது மாதிரியான சுப விஷயங்கள்லாம் செய்வீங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. உங்கள் ராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சந்திரன் மறைஞ்சிடறார் அப்படின்னு சொன்னால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திராசிரமமாக இன்றைக்கி நிற்கிறாருங்க. அதனால் வந்து கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம். ஸோ ரிஷபராசி அன்பர்கள், அதுவும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், அதனால் சொல்லவே வேணாம். யாராவது ஏதாவது சின்ன விஷயத்த சொன்னால் கூட தாங்கிக்க முடியாது உங்களால். அதனால் இன்றைக்கி சந்திராசிரமம்னால கூடுமானவரை யார்ட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. யாராவது ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னால் கூட உங்கள் மனசு புண்படுவையாக அது ஃபீல் ஆகும். அதனால் இன்று வந்து நீங்கள் கடவுளை பிரார்த்தியுங்கள், அமைதியாக இருங்க. முக்கியமான விஷயமாக இருந்தால் மட்டும் வெளியே செல்லுங்கள். வேறு வழி இல்லைன்னு வாங்க இல்லையா, போயே ஆகணும். அது மாதிரியான விஷயங்களாக இருந்தால் மட்டும் இன்றைக்கி செயல்படுங்கள். இறைவனையும் நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தித்து வெளியே செல்வது மிக நல்லதுங்க. ஸோ இது மட்டுமா அப்படின்றது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் இன்று வந்து கூடுமானவரே கொஞ்சம் தியானமும் அமைதியாகவும் இருக்கிறது, இந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு சந்தோஷம்னால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
உங்கள் ராசிநாதன் யார் தெரியுமா? புதன் பகவான். புதன் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதாவது 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானாதிபதியும் அதே புதனாக வர்றதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றமே நிகழும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் வந்து வரவேண்டிய பணம், அதாவது தர வேண்டிய பணம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதற்குண்டான ஏதாவது ஒரு பலன், ஏதோ பணம் வந்து தராதவங்க வந்து ஒரு அமௌண்ட்டாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சியுங்கள், நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல கலர் பார்த்து ஷோரூம் போய் பார்த்துட்டு வர்றது, செலெக்ஷன் பண்ணுறது, இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் மேலாக சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இன்றைக்கி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் இருக்கக்கூடியது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதுவும் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, பணம் வந்து இன்றைக்கி அடைக்கலாம், யார்ட்டையா போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நிச்சயமாக இன்றைக்கி போய் கொடுத்துருங்க. ரொம்ப நல்லதாகவே இருக்கும். நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே நாணயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த வாக்குக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ தான் இன்னொரு முறை நீங்கள் பணம் கேட்குற மாதிரி அமையும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த சளி தொந்தரவுலாம் வந்து போங்க. இந்த சைனஸு, தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கைகால் வலி இருக்கு இல்லையா, அது ஜாயிண்ட் பெயின், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அம்மா கிட்ட கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக அனுசரணையாக நடந்துக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வருந்தி பயனில்லை. கொஞ்சம் விட்டு கொடுங்க. பெரியவங்களாச்சின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க என்ன தான் பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். இன்று திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வரன் கூடுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் இன்னைக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச அதாவது சிம்ம ராசிலேயே உங்கள் வீட்டிலேயே ஆட்சி பெறுகின்றார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். அது மட்டுமா, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார்ல, அவரும் வந்து உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. அதாவது ஒரு வேலையாகட்டும், டக்கு நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம், இங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவீங்க, அங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரியான எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு நடக்குங்க. இந்த நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனும் அருமையாக இருக்கிறார். உங்களோட தேஜஸே ஒரு பொலிவாக இருக்கும். எல்லாமே கேட்பாங்க, ரொம்ப எங்கே ஆகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கீங்கன்னா. ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்று அமையப்போகுது. தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிச்சயமாக மேலோங்கும். இன்றைய தினத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ரொம்ப முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு அமையுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனோட நிலை எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறச்ச அவர் வந்து இருக்கக்கூடியது அதாவது லாபஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்காருங்க. இது மாதிரி இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாகவே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அதிகமான லாபத்தையும் முடிந்தால் இரட்டிப்பு லாபமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய தனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து சூரியனுடன் ஆட்சி பெறுகின்றார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியன் ஆட்சி பெறுகின்றார், சுக்கிரன் கூட இருக்காங்க. அவர் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில். அப்படின்போது விரயமாக இருந்தாலுமே சுப விரயமாக ஆகிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நவீன சாதனங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட நீங்கள் பொருட்களை வாங்கி ஒரு ஆடியோ இது வாங்குறது, ஒரு ஸ்பீக்கர் வாங்குறது, பெரிய ஸ்பீக்கர், இது மாதிரி ஹோம் தியேட்டர், இது மாதிரியான செலவுகள்லாம் ஆகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமின்றி இன்று சுப செலவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கூட இன்றைக்கி நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்.
அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து லாபஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இருக்கிறாருங்க. இது ரொம்ப நல்ல விசேஷம்னே சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, துலாம் ராசி அன்பர்களை கலைத்துறையினர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, கொஞ்சம் ஒரு டல்லாக மந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்களே ஸ்பாட் தட்டுச்சுன்ன மாதிரி, உங்களுக்கு ஒரு பொறி தட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அல்லது பெரிய ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு வந்து இன்றைக்கி தொடர்பு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது நெருங்கிய தொடர்பாகவும் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றலும் கூடும். அன்றைய பாடங்களை அன்றன்றே படிப்பது நல்லது. இன்று வீட்டிற்கு வந்து இந்த சொல்லுவாங்களே டியூஷன் ஒர்க்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமாகவே முடித்து விடுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாடலாம், என்ன வேணால் செய்யலாம். அது மாதிரி ஏன்னா இன்றைக்கி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாக இருக்கிறதுனால ஒரு முறை படித்தாலே மனதில் பதியும் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஸோ கல்வியில் கவனம் செலுத்துவது மிக நன்மையை தரும். அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் அதை கொஞ்சம் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதாவது யார் அதிபதினு பார்க்கும்போது செவ்வாய் பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா எங்கன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து குரு பகவானோடு இணைந்து உள்ளதால் குரு மங்கள யோகம் தொடர்ந்து உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இப்போவே இந்த காலகட்டத்திலேயே ஏதாவது முக்கியமான ஒரு இப்போ வீடு வாங்கணும், சுப விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடித்துக்கொள்வது நல்லதுங்க. அது விருச்சிக ராசிக்கு குருபலம் வர அருமையாகவே இருக்குது. உங்கள் ராசியை வர பார்க்குதுங்க. அதனால் கூடுமானவரை சில தள்ளி போடாமல் உங்களுடைய காரியங்களை முடித்துக்கொள்வது நல்லது. அதுவும் சுப காரியங்களை உடனுக்குடன் முடித்தால் மிக சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவர் வந்து சப்தமஸ்தானத்தில் உள்ளதால் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு சூழல் சொல்லுவாங்க இல்லையா, பணப்புழக்கங்கள் சரளமாக அமையும். அதாவது இந்த பிக்கல் பிடுங்கலாம் ரொம்ப சிக்கன தன்மையெல்லாம் வேண்டான்ற அளவிற்கு உங்களுக்கு பணம் தாராளமாக வரும், பயன்படுத்திக்கிங்க. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அளவில் வேலைகள்லாம் இருக்காது, வேலை பளு கம்மியாகவே இருக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் அதாவது குரு பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்காருங்க. இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கார். ப்ளஸ் வந்து உபஜயஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமான ட்ராவல்ஸ்லாம் இன்றைக்கி நடக்கலாம். அந்த ட்ராவல்ஸால் வந்து இன்றைக்கி பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த மூலியமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் தரும். அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யணும்னா இன்றைக்கி செய்யுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும், இருப்பினும் அதுக்குண்டான ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வரன் போய் பார்க்கறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் ஆட்சி பலம் விட்டுருக்கனால இந்த வாகனத்தை புதுப்பிக்கிறது, அதாவது சர்வீஸ் விடுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்குங்க. உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கார். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று அதாவது உங்களுடைய உறவினர்களுடைய வருகை வரலாம், அவர்களால் உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத விதமாக பழைய நண்பரை வந்து சந்திப்பது, இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் தொடர்ந்து ஆட்சி பெறுகின்றார். மற்றும் இன்று உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிர பகவான்லாம் சேர்ந்திருக்காங்க. இருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவர்கள் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ வந்து மகர ராசி அன்பர்களுக்கு மறைமுகமாக பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பல விதங்கள் நன்மைகளே உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது.
அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய இந்த கணினித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வண்ணமாக அமைகிறது. அது மட்டுமின்றி மேலதிகாரிகளுடைய தொடர்புகளும் அவங்களுடைய நெருக்கமும் உங்களுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு உறவு முறைகள் ஏற்படும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக அருமையாக இருக்கிறதுனால இரும்பு கான்ட்ராக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கிராப்ஸு, நிறைய விஷயங்கள் அதில் ஒப்பந்தங்கள் அமையும். இவ்வாறு தொழில் நிமித்தமான பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க, சாதகமாக இருக்குது. பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாக இருக்கிறார். சுகஸ்தானத்தில் குருமங்கள யோகத்துடன் கும்பராசிக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இன்னைக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவுகள்லாம் பலிக்கக்கூடிய வண்ணமாக உள்ளது. அதாவது இப்போ பேங்க்கில் வங்கி கடன் கிடைக்கலையேன்னா அதற்குண்டான ஆவணங்கள் கரெக்டாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் செவ்வாயுடன் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். அதனால் தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே இன்றைய முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுடைய அதாவது மாணவர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் ஞாபக மறதி போகும். இருந்தாலும் பல முறை நீங்கள் படிக்க அல்லது எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது மனதில் பதியுங்க. ஏன்னா 7 சனியில் இப்போ ஜென்ம சனி நடக்கிறதுனால 10th +2 இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து பல முறை படித்து பார்த்து எழுதி பார்ப்பது, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கி வைத்து விட்டு கடுமையாக உழைத்தாலே அதிகமான மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுங்க. நீங்கள் நினைத்த துறையில் சாதிக்கவும் முடியும். இன்று குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு அதாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக பல நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகமான ஆர்டர்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபோன் அதன் மூலியமாக தொழில் உங்களுக்கு நல்லபடியாக வளர்ச்சி பெறும் சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைன்லேயே பேமெண்ட் போடுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமாகவே இருக்குங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை கரெக்டாக உபஜயஸ்தானத்தில் இருக்கார். மற்றும் இன்று சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி போய் சமாதானமாக பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்துடுவாங்க. அதுமாதிரி டைவர்ஸ் கோர்ட் வழக்கு இது மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மீண்டும் இணைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது தாங்கள் விரும்பியபடியே அதாவது அது சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் சேரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இடம்பெற போகிறார். அதனால் நிச்சயமாக பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம், தொழில் இது மாதிரியான விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார். அதனால் காதல் செய்பவர்களுக்கும் சரி, காதல் கன்சியூமிட்டும் சொல்லலாம், நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இதைத் தொடர்ந்து நம்ம ஜோதிட கருத்துக்களை பார்க்கலாம் வாங்க.